بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வாரமும் புதன் வியாழன் ஆகிய 2 நாட்கள் சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தின் வசனங்களுக்கான அர்த்தத்தையும் அதிலிருந்து பெறக்கூடிய சட்டங்களையும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்யக்கூடியவர் அதற்கு பரிகாரமாக ஒரு ஹதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதையும், ஹதி கொடுக்க முடியலை என்று சொன்னால் அவர் 10 நோன்பு நோக்கணும் என்பதையும் பார்த்தோம். இதை பார்த்ததுனால இதில் கொஞ்சம் கூடுதல் விவரங்கள், சில சட்டங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும். பொதுவாக இப்போ இஸ்லாமிய ஹலீஃபாக்களில் உமர் ரலியல்லாஹு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்வதை தடுக்கிறாங்க. தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்வதை குர்ஆனே தெளிவாக அனுமதிக்கிறது. அப்படித்தான் நல்ல குர்ஆனில் சொல்கிறான், தமத்து செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பழிப்பிராணியை கொடுங்கன்னு சொல்லி அதை அல்லாஹ் அலோவ் பண்ணுறான். ரசூலுல்லாஹும் அது மாதிரி தமத்து முறையில் செஞ்சும் இருக்கிறார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு மாத்திரம் இல்லாமல் உஸ்மான் ரலியல்லாஹு அவர் ஜனாதிபதியாக இருக்கும்போது தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்வதை அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறார். ஆனால் அது அலி ரலியல்லாஹு அவர்கள் மீறி இது தப்புன்னு சொல்லி சண்டைக்கெல்லாம் போயிருக்கிறாருங்கிற செய்தியெல்லாம் இருக்கிறது. இப்போ எதனால் அவங்க தடுத்தாங்கன்னு கேட்டால், அவங்க நிர்வாக அடிப்படையில் சில முடிவு எடுத்து தடுக்கிறாங்க. என்ன நிர்வாக அடிப்படைனா, ஒரு ஆள் மக்காவில் போய் தங்குறாருன்னு வைங்க, போனோமா ஹஜ்ஜு செஞ்சோமா வந்துட்டோமான்னு இருந்தால் அரசாங்கத்துக்கு பெரிய சுமை கிடையாது. நீங்கள் தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்கிறேன்னு போய் துல்காதா 1 போய் அங்கே இறங்கிட வேண்டியது. துல்காதா 1 போய் ஒரு உம்ராவை செஞ்சுவிட்டு ஒரு மாதம் 10 நாள் 40 நாள் வரைக்கும் என்ன செய்கிறது, அங்கே ஊர்லேயே உள்ளூர்வாசி மாதிரி இருந்து கொண்டு இப்படி எல்லாரும் போய் தமத்துன்னு தங்க ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால் உள்ளூரில் நெரிசல் ஏற்பட்டுரும். உள்ளூரில் என்னவாயிரும், அதிக மக்கள் குழுமிடுவாங்க. அதிக மக்கள் குழுமுதல் என்பது ஓரிரு நாட்கள் என்றால் அதை மக்கள் சகித்து கொள்ள முடியும். ஒரு ஊரில் ஒரு விழா நடக்குது, விழாவுக்காக ஒரு 2 நாள் 3 நாள் வர்றாங்களா, அது 2 நாள் வருவது கஷ்டமாக இருந்தாலும் உள்ளூர் மக்கள் அதை சகிச்சுக்கிடுவாங்க. ஒரு விழான்னு சொல்லிட்டு 3 மாதம் போய் ஒரு ஊரில் தங்குனா, 1,00,000 பேர் போய் தங்குனா, ஒரு விழாண்டு ஒரு ஊருக்கு போகிறீங்க, போயிட்டு எவ்வளோ நாளைக்கு தங்குறீங்க, அந்த விழாவை ஒட்டி ஒரு 3 மாதம் தங்கிட்டீங்கன்னு சொன்னால் 3 மாதம் இட நெருக்கடி, 3 மாதம் பொருள்களுடைய விலை ஏற்றம், 3 மாதம் உள்ளூர் மக்களுக்கு கஷ்டம், இப்படியெல்லாம் ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் பார்க்கையில் இப்போ ஹஜ்ஜு செஞ்சியா போனியான் இருந்தால் என்ன செய்வாங்க, ஹஜ்ஜிக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வருவாங்க. கிரான் என்ற அடிப்படையில் ஹஜ்ஜையும் உம்ராவையும் செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அல்லது ஹஜ்ஜை மட்டும் செய்கிறதுக்கு 8ஆம் தேதி பிற 8 வருவாங்க, பிற 13 ரிட்டர்ன் ஆகி போயிடுவாங்கன்னு சொன்னால் அந்த ஊரில் நெரிசல் ஏற்படாது. சில நாட்களுக்கு ஏற்படும், ஒரு 5 நாள் 6 நாளைக்கு ஏற்படுமே தவிர அப்படி ஏற்படாது. ஆனால் தமத்து முறையில் ஹஜ்ஜிக்கு ஆட்சியாளர்களுங்கிற ஒரு பார்வையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த தமத்துங்கிற ஒரு முறையில் எல்லாரும் செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அரசாங்கத்தை நடத்துபவர்களுக்கு பெரிய சிரமமாகிவிடும். அரசாங்கத்தை நடத்துகிறவங்க தானே எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு. மக்காவில் தமத்துன்னு சொல்லி ஒருத்தர் வந்துட்டாருன்னு சொன்னால் 3 மாதம் கூட தங்குவார், அவர் 2 மாதம் கூட தங்குவார். துல்காதில் ஒரு உம்ராவை செஞ்சுட்டு பேசாமல் உள்ளூர்வாசி மாதிரி இருந்துருவார். இப்படியே ஒரு 1000 பேர் 10,000 பேர் 1,00,000 பேர் 10,00,000 பேர் தங்குறாங்கன்னு வைங்க, அப்போ இடம் கிடைக்காது, சாப்பாடு கிடைக்காது, விலைவாசி ஏறிடும், ரொம்ப ஒரு நெரிசல் ஏற்பட்டுரும், உள்ளூர் மக்களுக்கு சிரமம் ஏற்று போயிடும். இப்படிங்கிறதுனால என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஆட்சியில் உள்ளவர்கள்லாம் இதை கொஞ்சம் தடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி கூட இத்தனை ஹஜ்ஜிக்கு வர்றவங்களுக்கு இத்தனை பேர் தான் வரணும்னு ஒரு அரசாங்கத்தில் தடுக்க தானே செய்கிறான். நிர்வாக காரணத்திற்காக வேண்டி இப்போ உம்ரா தரமாட்டோம், இந்த மாதத்துக்கு வரக்கூடாது, இப்போ தான் வரணும், இவ்வளோ பேருக்கு தான் தருவோம் அப்படிலாம் அவன் சொல்வதற்கு காரணம் என்னென்னு கேட்டால்,
சும்மா ஹஜ்ஜு வந்துட்டு வந்தீங்க, ஹஜ்ஜு செஞ்சீங்க, போனீங்கிறது மட்டும் அதில் அடங்கி இருக்கவில்லை. அதில் வேறு சில விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அந்த மக்களை பாதுகாக்கணும், தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். வசதி செஞ்சு கொடுக்க இயலாவிட்டால் என்ன செய்வாங்க, யாரும் தமத்துவ பண்ணாது என்று தடுக்கத்தான் செய்வாங்க. அந்த அடிப்படையில் நிர்வாக ரீதியாக என்ன செய்கிறாருன்றா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாருன்னா, தமத்துவன்னா தடுத்தா விரட்டி அடிக்கிற எல்லாத்தையும். தமத்து எதுக்கு நீ 1.5 மாதம் வந்து உட்காந்துட்டு இருக்கிற, ஓடு, ஹஜ்ஜை செஞ்சுட்டு ஓடிட்டே இல்லாட்டி ஹஜ்ஜு நேரத்துக்கு வா, இப்படிங்கிற மாதிரி நிர்வாகத்தில் உள்ள அந்த சிரமங்களுக்காக சில விஷயங்களை ஹராம்ங்கிறதுக்காக அவன் தடுக்கிறது இல்லை. அதாவது எங்களுக்கு அந்த வரக்கூடிய அதிகமான மக்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க முடியாது, சிரமமாகிவிடும் என்பதற்காக வேண்டி அதை தடுத்துருக்குறாங்க. அந்த சம்பவத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்ன விளக்கத்துக்கு போகிறோம். திருமதியில் ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த திருமதியில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா, அப்துல்லா இப்னு உமர், உமருடைய மகன், அவர்கிட்ட வந்து கேட்குறார், ஒஹுவ எஸ்ஆலு அப்துல்லா இப்னு உமர் அனி தமத்துவை பில் உம்ரத்தி இலல் ஹஜ்ஜி, ஹஜ்ஜி உம்ராவை தமத்து முறையில் செய்வதை பற்றி இப்னு உமர், உமர் தான் ஜனாதிபதி, தடுக்கிறாரு. தமத்துவ மகன்கிட்ட வந்து கேட்குறாரு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இப்னு உமர் என்ன செய்கிறாருன்னுட்டா, ஹி ஹலாலுன், அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். தமத்து முறையில் ஹஜ்ஜி செய்வது வந்து ஹலாலுன், அது ஹலால் தான் அப்படின்ட்டு இப்னு உமர் சொல்கிறார். ஃபொகால, அந்த ஷாமுகார், ஃபொகால ஷாமி, அந்த ஷாமை சேர்ந்த சிரியாவாசி கேட்குறாரு, இன்ன அபாக்க கதுனஹா அன்ஹா, உங்கள் தகப்பனார் இதை தடுக்கிறாரு, உமர் வேணாங்கிறாரு, நீங்கள் வந்து ஹலாலுங்கிறீங்க. இன்ன அபாக்க, உங்கள் வாப்பா உமர் இருக்கார்ல ஜனாதிபதி, அவர் கதுனஹா அன்ஹா, இதை தடுக்கிறாரு அப்படின்ட்டு அவர் சாமி கேட்குறார். அப்போ இப்னு உமர் செய்கிறாங்க, அர ஐத்த, எனக்கு சொல்லு, இன்கான் அபி நஹா அன்ஹா, என் தந்தை ஒரு காரியத்தை தடுப்பாராக இருந்தால், ஓ சனாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்திருந்தால், என் தந்தை தடுப்பவராக இருக்கிறாரு, அதை அவர் தடுத்த காரியத்தை ரசூலுல்லா செஞ்சு இருந்தால், அம்ர அபி நத்தபிவு, என் தகப்பனுடைய கட்டளையை நான் எடுத்து நடக்க வேண்டுமா, அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை நான் எடுக்கணுமா, நீ பதில் சொல்லி எனக்கு என்ன செய்யணும். உமர் தடுத்தாருன்னு வாப்பா மேலே பழி போடுற, சரிப்பா எங்கள் வாப்பா தடுத்துட்டாரு, ஆனால் ரசூலுல்லாஹ் அதை செஞ்சுருக்கிறாங்க, இப்போ என்னுடைய கடமை எங்கள் வாப்பா பின்பற்றுவதா ரசூலுல்லாஹ் பின்பற்றுவதா அவர் கேட்குறாரு. அம்ர அபி நத்தபிவு, என் தகப்பனின் கட்டளையை நான் பின்பற்ற வேண்டுமா, அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை பின்பற்ற வேண்டுமான்னு திருப்பிட்டு கேட்குறாரு. ஃபகால ரஜுலு, அந்த மனிதர் சொன்னார், பல் அம்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை தான் பின்பற்றணும். அப்போ அவர் சொல்கிறாரு, லக்கது சனஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தமத்து முறையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையில் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜு செஞ்சதை வந்து எங்கள் வாப்பாவுக்கும் தடுக்க அதிகாரம் இல்லை, அவர் சொல்ல நான் கேட்க முடியாது, தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்யலாம் அப்படின்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்போ தந்தைக்கு மகனுக்குமே ஒரு மோதல் ஏற்படுகிறது. எதனால் ஏற்படுது, தமத்து என்பதை உமர் தடுக்கிறார், தமத்து என்பதை நான் செய்வேன்கிறார் மகன். அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு நிலைமை இருக்கும்போது மகன் என்ன காரணம் சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க, இவர் என்ன தடுக்கிறதுங்க, வாப்பா என்ன தடுக்கிறதுங்கிறார். இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து புகாரில் 1563வது ஹதீஸில் இருக்கிறது. மர்வான் சொல்கிறாரு, மர்வான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஷஹித்து உஸ்மான அலியன், நான் உஸ்மானையும் அலியையும் பார்த்துருக்கிறேன். ஓ உஸ்மானு என்ஹா அனில் முத்தாத்தி, உஸ்மான் வந்து முத்தாண்டா அந்த தமத்து முறையில் ஹஜ்ஜு செய்வதை வந்து அவர் தடுக்கிறாரு. ஐஜுமா பைனஹுமா, ரெண்டையும் சேர்த்து செய்வதை அவர் தடுக்கிறாரு. தடுத்த உடனே ஃபலம்மாரா அலியுன், இந்த நிலையை அலி அவர்கள் கண்ட பொழுது, அகல்ல பிஹிமா, ரெண்டையும் சேர்த்து அவர் இஹ்ராம் கட்டுறார், நீ என்ன தடுக்கிறது, லப்பைக்கு பி உம்ரத்தின் ஹஜ்ஜத்தின், உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கும் சேர்த்து நான் வந்து இஹ்ராம் கட்டுறேன்னு என்ன செய்கிறாரு, அலி சொல்லிவிட்டு செய்கிறாரு. மா குன்துலி அதா சுன்னத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை கவுலி அஹதின், எவருடைய சொல்லையும் கேட்டு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நான் விட மாட்டேன் அப்படின்னு அலி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், உஸ்மானுக்கு எதிராக அவர் நான் ரெண்டுக்கும் சேர்த்தான் செய்வேன், நீ ரெண்டையும் சேர்த்து செய்யக்கூடாதுன்னு இவர் உஸ்மான் சொல்லுகிறாரு. ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒன்றை இவர் இப்படி தடுப்பார் அப்படிங்கிறது அந்த ஹதீஸ்லையும் இருக்கிறது.
அதே மாதிரி 1569 புகாரிலையும் இருக்கிறது. இஹ்தலஃப அலியுன் உஸ்மான், அலி உஸ்மான் ரெண்டு பேரும் முரண்பட்டார்கள். ஒஹுமாபி உஸ்மான், உஸ்மான்கிற இடத்துல ரெண்டு பேர் இருக்கிறாங்க, இருந்துக்கிட்டு முரண்பட்டு பேசுகிறாங்க. ஃபில் முத்தாத்தி, முத்தா சம்பந்தமாக முரண்பட்டு பேசுகிறார்கள். இப்போ கால அலியுன், அப்போ அலி சொன்னார், உஸ்மானை பார்த்து சொல்கிறாரு, மா துரீது இல்லா அன் தன்ஹா அன் அம்ரின் ஃபாலஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல்லா செஞ்ச ஒரு காரியத்தை தான் நீ தடுக்க பார்க்குற, நீ தமத்துவ தடுக்கலை, ரசூல்லா செஞ்ச ஒரு காரியத்தை நீ தடுக்கிறாய் அப்படின்னு சண்டைக்கு போகிறாரு. போயிட்டு என்ன செய்கிறாருன்னா, ஃபலம்மாரா அலியுன் தாலி, ஃபலம்மாரா தாலிக்கு அலியுன், உஸ்மானுடைய இந்த நிலைமையை அலி கண்ட பொழுது அகல்ல பிஹிமா ஜமியன், ரெண்டுக்கு சேர்த்தாப்புல ஒரு எஹராம் கட்டினார் என்று என்ன செய்கிறது, அது வருகிறது. அதனால் என்னன்னு கேட்டால், இந்த தமத்து என்பதை என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது அப்படின்ட்டு அவரும் அலியும் எதிர்த்திருக்கிறார். உஸ்மான் தமத்து செய்யாதீங்கிறாரு, அலி அதை எதிர்க்கிறார். உமர் தடுக்கிறாரு, மகன் எதிர்க்கிறார். அதே மாதிரி இம்ரான் இப்னு ஹுசைன் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன வருதுன்னு கேட்டால், அது புகாரில் 4518 ஹதீஸில் வருகிறது. அதாவது உன்சிலத்து ஆயத்துல் முத்தாத்தி ஃபி கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தில் தமத்து பற்றிய வசனம் இறங்கியது. ஃபஃஅல்நாஹா மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாவோட சேர்ந்து நாங்களும் செஞ்சோம், தமத்து முறையில் ஹஜ் செஞ்சுருக்கிறோம். ஒலம் யுனஸில் குரானுன் யுஹர்ரிமுஹு, அதை ஹராமாக்கும் வகையில் எந்த ஒரு வசனமும் இறங்கவில்லை. ஒலம் என்ஹா அன்ஹா ஹத்தா மாத்த, ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் அதை தடுக்கவும் இல்லை. நாங்களும் தமத்து முறையில் ஹஜ் செஞ்சுருக்கிறோம், குரான் அதை தடுக்கவில்லை. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் அந்த நடைமுறையில் இருந்துச்சு. கால ரஜுலன் பிராயி மாஷா, இன்றைக்கி சில மனிதர்கள் நினச்சதெல்லாம் சொல்கிறாங்க. உமரை பற்றி சொல்கிறார் அவர். இன்றைக்கு சில மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, பிராயிஹி, சொந்த கருத்தில் மாஷா, நினைத்ததெல்லாம் பேசுகிறார்கள் அப்படின்ட்டு அவரும் மறுக்கிறார் என்பதை பார்க்குறோம். அப்போ இந்த தமத்து என்கிற ஒரு விஷயம் குரான்லேயே இருக்கிறது ஒன்று, ரசூலுல்லாவும் தமத்து முறையில் தான் ஹஜ்ஜி செஞ்சுருக்கிறாங்க ஒரு 2. ஆனாலும் உமர் தடுத்தார்கள்ங்கிற ஒரு விஷயமும் உஸ்மான் தடுத்தாருங்கிற விஷயம் மட்டும் வரலாறுகளில் சொல்லப்படுகிறது. அப்போ சொல்லப்படும் போது என்ன வருதுன்னு கேட்டால், அப்போ ஏன் அதை தடுத்தாங்க? இப்போ தெளிவாக தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே, தமத்து ஹஜ்ஜிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது அனைவரும் அறிந்திருக்கிற ஒரு விஷயம். அப்படி ரசூலுல்லாஹ் அப்படி தான் செஞ்சாங்கங்கிறதுக்கு ஒருவர் 2 இல்லை, பல்லாயிரம் சஹாபாக்கள் சாட்சியாக இருக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் தனியாக ஹஜ்ஜி செய்யலையில், ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜி சிங்கிளாக ஹஜ்ஜி செஞ்சாங்க, பெரிய கூட்டத்தோடு செஞ்சாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் எந்த மாதிரி ஹஜ்ஜி செஞ்சார்கள் என்பதற்கு அவ்வளவுக்கு ரிப்போர்ட்டர்கள், அவ்வளவுக்கு ஐ விட்னஸ்கள் அதுக்கு இருக்கிறாங்க, நேரடி சாட்சிகள் இருக்கிறாங்க. அப்படியான ஒரு காரியத்தை உமர் தடுத்தார், உஸ்மான் தடுத்தார்னு மட்டும் வருகிறது. அதை நம்ம எப்படி புரியணும்னு கேட்டால், அவர் ஹராமாக்குறதுக்கு தடுக்கலை, ஹராமாக்கணும் தமத்துங்கிற மார்க் அடிப்படையில் ஹராம் என்பதற்காக தடுக்கவில்லை. சில விஷயங்களில் நிர்வாக விஷயத்திற்காக தடுக்கத்தானே செய்வாங்க. ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய நேரத்தில் இப்போ ஹஜருல் அஸ்வதை போய் முத்தமிடுறோன்னு போயிட்டு நெருங்கிட்டு போய் அடிச்சுட்டு சாவ போகிறாங்கன்னு வைங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன செய்யும், யார் நெருங்கக்கூடாதுன்னு ஒரு வலையை போட்டு விட்டு இந்த இடத்தை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்வார்கள். ஹஜருல் அஸ்வதை தொடுவதை கூடாது என்பதுக்கு அர்த்தம் கிடையாது. அந்த நெரிசலை கட்டுப்படுத்த இயலலை, அரசாங்கத்தில் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில நிர்வாக ஏற்பாடுகளை செய்வாங்க. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ உம்ராவுக்கு நீங்கள் விசா கேட்டால் இப்போ ஹஜ்ஜில் தரமாட்டான். துல்ஹஜ் வரைக்கும் ஹஜ்ஜி முடிகிற வரைக்கும் உம்ரா விசா கிடையாதுன்னு ஆக்கி வச்சுருக்கிறான். ஏன்னாட்டா உம்ராவுக்கு மட்டும். ஆனால் மார்க்கப்படி தடுக்க முடியுமா? உம்ரா மட்டும் செய்ய வந்தால் உனக்கு நான் செஞ்சுட்டு போகிறான் உனக்கு என்ன, அப்படி தான் நம்ம கேட்கணும். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த நம்பரை பார்க்குறான். ஹஜ்ஜிக்குண்டே ஒரு 30 லட்சம் பேர் வர்றாங்க, இதில் திடீர்னு உம்ராவுக்கு கொண்டு ஒரு 10 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் 40 லட்சம் பேருக்கு நம்ம ஏற்பாடு செஞ்சு கொடுக்க இயலுமா? தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கணும், தங்குற வசதி செஞ்சு கொடுக்கணும், சுகாதார வசதிகள் செஞ்சு கொடுக்கணும், உணவு போன்ற தேவைகளுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் வைத்து கொள்ள வேண்டும். இதுகளெல்லாம் ஒரு அரசாங்கத்துக்கு செய்ய இயல்மான்னு அவன் கணக்கிட்டு நமக்கு இவ்வளவு தாண்டு சொல்கிறான்ல, இதுகளெல்லாம் ஹராமாக்கிட்டான்னு அர்த்தம் செய்யக்கூடாது. நிர்வாகத்துக்காக வேண்டி சில விஷயங்கள் என்ன செய்வாங்க, தமத்து ஹஜ்ஜிங்கிறத ஒரு கூட்டமாக அதில் மண்டிட்டாங்கன்னு சொன்னால், அந்த காரணத்துக்காக வேண்டி நீ தமத்து செய்யாதீங்கன்னு சொன்னால் அவங்க மார்க்கத்துக்கு எதிராக வர்றாங்கன்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. தமத்து மார்க்கத்தில் உள்ளது தான், எங்களுக்கு சமாளிக்கணும்ல, எல்லா மக்களையும் பாதிக்கிற மாதிரி அதை விட்டு வேறு வழியை செய்ய வேண்டியது தானே. எந்த முறையினால் பிரச்சனை வருகிற அந்த பிரச்சனை விட்டுற வேண்டுங்கிறதுக்காக அவங்க செஞ்சாங்க.
அதனால் இந்த தமத்து என்பதற்கு வந்து ஒரு அவன் லிமிட் போட்டாலும் அது குற்றம் கிடையாது. தமத்து ஹஜ்ஜுக்கு வர்றியா, துல்ஹஜ்ஜி 8க்கு ஹஜ்ஜி செய்கிறதா இருந்தால் துல்ஹஜ்ஜி 1லேருந்து தான் நீ வரணும், அதுக்கு முந்திலாம் நீ வரக்கூடாது, ரொம்ப நாளைக்கு முந்தைய டேரா போடக்கூடாது, அது எங்களுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ எடுத்துக்கணும், இப்போ ஹஜ்ஜிக்கு நான் போனால் என்னை தடுக்கிறதுக்கு யாருக்கா ரைட் இருக்காண்டா இல்லை. ஆனால் என்ன செய்வான், சவுதியிலேருந்து இந்தியாவுக்கு நாங்கள் இவ்வளோ பேர் தான் ஒதுக்கியிருக்கிறோன்னு சொல்லுவான். அவ்வளோ பேரை தவிர மீதி உள்ள ஆட்கள் உங்களுக்கு பர்மிஷன் இல்லாட்டி நீ எப்படி போவீங்க? பர்மிஷன் இல்லைங்கிறது வந்து ஹராமுங்கிறதுக்கா பர்மிஷன் இல்லைங்கிறான். எதனால் பர்மிஷன் இல்லைங்கிறான்? அந்த ஊருடைய அளவனையும் பார்க்குறான், அவன்கிட்ட உள்ள வசதிகளை பார்க்குறான், எவ்வளோ பேரை கொள்ளுன்றதை பார்க்குறான், அந்த கொள்ளுங்கிற மக்களுக்கெல்லாம் நம்ம செய்து கொடுக்க வேண்டிய வசதிகளுக்கு நமக்கு சக்தி இருக்கான்னு பார்க்குறான். எல்லாத்தையும் கணக்கு பண்ணி என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்தியாவுக்கு 1,00,000, பாகிஸ்தானுக்கு ஒரு 10,000, பங்களாதேஷுக்கு ஒரு 20,000, ஒரு நாட்டுக்கு ஒரு கணக்கு பண்ணி என்ன செய்கிறான், ஒவ்வொரு நம்பரை ஒதுக்குறான். அந்த நம்பரில் உள்ளவங்க தான் அனுமதிப்பானே தவிர அதுக்கு மேலே உள்ளவங்களை அனுமதிக்க மாட்டான். அனுமதிக்க மாட்டாங்கிறது நிர்வாகத்துக்கு மாட்டான்னு அர்த்தமா, ஹராமாக்குறான்னு அர்த்தமா? ஹராம்னு அர்த்தம் கிடையாது. அதனால் தமத்துவ முறையில் வந்து ஹஜ்ஜு செய்வதை வந்து இன்றைக்கி கூட அவங்க ஹராம்னு தடுக்க மாட்டாங்க. தடுத்தாங்கன்னு சொன்னால் அவர் நிர்வாக ஒரு சீரமைப்புக்கு முடியாது, எனக்கு செய்ய முடியாதுங்கிற ஒரு அடிப்படையில் அப்படி தானே செஞ்சு ஆகணும். ஒரு பள்ளிவாசல் இருக்குது, பள்ளிவாசலில் யார் தொலை வந்தாலும் தடுக்கக்கூடாதுன்னு இருக்கிறது. அந்த பள்ளிவாசலில் ஒரு 1000 பேர் தான் தொழலாம்னு இருக்குன்னு வச்சுக்கிறங்க. அவங்க பார்க்குறாங்க ஒரு 2000 பேர்கிட்ட வர்ற மாதிரி இருக்கிறாங்கன்னா 1000 பேர் வந்தோன்னே வேலையை போட்டுருவாங்கல்ல, பேரிகேடை போட்டு யார் வராதேம்பாங்க. எப்படி நாங்களுக்கு வர்றதுக்கு உரிமை இருக்குது மார்க்கத்தில்? மார்க்கத்துக்கு தடுக்கலப்பா, உள்ளே கொள்றதுக்கு இடமில்லை. 1000 பேர் தான் பள்ளிவாசலுக்கு முடியும், நீ 2000 பேர் வந்துட்டீங்க, நான் என்ன செய்கிறது? அதனால் நீ 1000 பேர் தான் நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் சொன்னார்களே. ஆனால் தொழுகையாளியை தடுத்தாங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அதை அப்போ தொழுகையாளிகளை தடுத்தல் என்பது மார்க்கத்தில் கூடாது அப்படின்னு அவன் தடுக்கலை. அவங்ககிட்ட உள்ள வசதிக்கு எவ்வளோ ஏழுமோ அந்த லிமிட் பண்ணுறான். அதை எவ்வளோ பேர் வந்தாலும் அது சாத்தியமாகுமோ அந்த மாதிரி லிமிட் பண்ணுறானே தவிர அவன் அதை தடுக்க கிடையாது என்பதை என்ன செய்யணும், விளங்கிக்கிறணும். அதனால் தமத்துவ முறையில் ஹஜ்ஜு செய்வது மார்க்கத்தில் உள்ளது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சில நிர்வாக விஷயத்திற்காக வேண்டி இந்த முறையில் நீங்கள் ஹஜ்ஜு செய்வது தான் எங்களுக்கு ஏழும். நிர்வாகம் பண்ணுற மக்களுக்கு வந்து இந்த 3 வகையில் உள்ள ஹஜ்ஜில் இந்த வகை நீங்கள் செஞ்சால் தான் எங்களால் நிர்வாகம் பண்ண முடியும்னு ஒரு கவர்மெண்ட்டு செஞ்சாரையானால் அதை வந்து நிர்வாகத்துக்கு அவன் செய்வதை வந்து நம்ம மார்க்க முத்திரை குத்தி ஹராமாக்கிட்டாங்க, தடுத்து விட்டாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. சரி, அந்த மாதிரி தான் நம்ம உமர் அவர்கள் தடுத்ததையும் சரி, உஸ்மான் தடுத்ததையும் சரி நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு, அவங்க ஹஜ்ஜையே தடுத்தாங்கன்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்க நிர்வாக அடிப்படையில் அவங்களுக்கு ஏற்படுற அந்த பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அவங்க தடுத்துருக்குறாங்க அப்படின்னு விளங்கிக்கிட்டோம்னா என்ன வராது, குழப்பம் வராது. இது சம்பந்தமான இது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து இந்த தமத்துவ பண்ணுறாங்கள்ல, தமத்துவ பண்ணுறது வந்து இது யாருக்கான சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமான சட்டம் கிடையாது. இந்த தமத்துவ முறையில் ஹஜ்ஜு செய்ய போகிறாங்களே, இது வந்து யாருக்குன்னா வெளியூர்லேருந்து போகிறாங்கல்ல இவங்களுக்கு தான் இந்த சட்டம். உள்ளூர் வாசி என்ன செய்வான், மக்கா வாசியாக இருக்கிறான், அவன் அங்கே தானே இருந்தாவனு. அதாவது இந்த தமத்துவை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை நிறைவு செய்யும்போது ஒரு செய்தியை சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த தமத்துவ என்கிற ஒரு சட்டம் யாருக்கு உள்ளது என்று கேட்டால், மக்காவை சொந்த ஊராக கொண்டிருக்கிறான அவனுக்கு அல்ல. அவன் எப்பவும் தமத்துவலான இருப்பான், அவன் டெய்லி பொண்டாட்டி பிள்ளோட சந்தோஷமாக தானே இருப்பான். சொந்த ஊருக்காரனாக இருக்கும் பொழுது அவன் காலமெல்லாம் என்ன செய்வான், அவன் உம்ராவை செய்வான், உம்ராவை முடிச்சு சும்மா உட்காந்துட்டு இருப்பான். அது அவனுடைய ஊர், அவன் ஊரில் எல்லோரும் நடக்கிற மாதிரி தான் அவன் நடக்குவான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் சொந்த ஊரில் அவன் சொந்த விருப்பத்தின்படி நடந்து கொண்டானேயானால் அவன் வந்து இந்த தமத்துவலையும் வரமாட்டான். அவனுக்கு ஹதி கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீ என்ன ஜாலியாக இருந்தாய், நீ உம்ராவை செய்து விட்டு சந்தோஷமாக இருந்தாய், அதனால் ஒரு ஆட்டை கொடுன்னு சொல்ல எல்லாரும் என் ஊரை இதானடா அவன் சொல்லுவான்ல, என் ஊரை இதானே, என் ஊரில் என் பொண்டாட்டியும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அப்போ இது யாருக்கு இந்த தமத்துவம் செஞ்சால் ஹதி கொடுக்கணுங்கிற சட்டம் யாருக்கு வரும் என்று கேட்டால், நான் இங்கேருந்து என் மனைவியோடு நான் போகிறேன், எனக்கு அது ஊர் கிடையாது, அங்கே போய் உம்ராவை செஞ்சுட்டேன், எடிஷனலாக அந்த நான் ஹஜ்ஜு செய்யணுங்கிற ஒரு கடமைக்கு போய்விட்டு நான் வந்து ஒரு சந்தோஷமாக இருப்பதற்கு வழிமுறையை நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னால் தான் நீ அதை செஞ்சதுக்கு ஒரு ஹதியை கொடு அப்படின்னு சொல்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் மக்காவை சேர்ந்த ஒரு ஆளாக இருக்கிறான், அவன் ஊரே அங்கே தான் பிறந்தான் வளர்ந்து, அங்கே தான் வீடு வாசல் எல்லாமே இருக்குது, குடும்பம் குட்டி எல்லாம் அங்கே தான் இருக்குது.
அவன் என்ன செய்கிறான், உம்ராவை செஞ்சுட்டு இஹ்ராம்லேருந்து விடுபட்டு ஊரில் அவன் ஊரில் இருந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் ஊரில் உட்காந்துட்டு இருக்கும்போது மனைவியோட ஜாலியாக இருப்பான், சந்தோஷமாக இருப்பான். நீ வந்து அப்புறம் ஹஜ்ஜி வரும்போது ஹஜ்ஜி செய்ய போவான், நீ ஹதி கொடுன்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு அதான் ஊர். அந்த ஊரில் எப்போ பார்த்தாலும் அப்படி தான் இருப்பான், எல்லா நாள்லேயும் அப்படி தான் இருப்பான். அவனுக்கு இஹ்ராம் இல்லாத அனைத்து நாட்கள்லையுமே அந்த ஊரில் உள்ளவன் வந்து அவனுக்கு நம்ம ஊர் மாதிரி தான். அது மக்காவை சேர்ந்த ஒருத்தனுக்கு வந்து இந்த சென்னை எப்படி எனக்கு ஊராக இருக்கிறது அந்த மாதிரி தான் அவனுக்கு அது ஊர். அவனுக்கு அந்த நமக்கு உள்ள மாதிரியான கூடுதல் சுமை அவனுக்கு கிடையாது. அவன் ஊர் அது. அவன் ஊரில் அவன் ஜாலியாக இருக்கிறதுக்கு போய் ஃபைன் போட முடியுமா, பெனால்ட்டி போட முடியுமா? அவன் ஊரில் அவன் ஜாலியாக இருக்கான், அவன் சொந்த ஊர் அதானே. அதனால் அவன் இந்த மாதிரி தமத்து முறையில் ஹஜ்ஜை செஞ்சான்னு வைங்க, உம்ரா அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு அப்புறமேலு ஹஜ்ஜு செஞ்சான்னு வைங்க, அவனுக்கு இந்த சட்டம் கிடையாது. எந்த சட்டம் கிடையாதுன்னு கேட்டால் அந்த ஹதி கொடுக்கணுங்கிற சட்டம் கிடையாது. அவன் பழிப்பிராணி கொடுக்கணுங்கிற ஒரு கட்டத்தில் வரமாட்டான். அது அல்லாஹ் சொல்லும் எப்படி செய்கிறான்னு கேட்டால் தாலிக்க, இது 196வது வசனத்தில் வருகிறது. தாலிக்க லிமல்லம் யக்குன் அஹ்லுஹு ஹாலிரில் மஸ்ஜிதில் ஹராம். தாலிக்க இந்த சட்டம். எந்த சட்டம்? நீங்கள் தமத்து செஞ்சீங்கன்னா பழிப்பிராணி கொடுங்க அப்படிங்கிற சட்டம் இருக்க. இது லிமன் ஒருவருக்கு உரியது, சிலருக்கு உரியது. யாருக்கு உரியது என்று கேட்டால் லம் யக்குன் அஹ்லுஹு, யாருடைய குடும்பத்தார்கள் ஹாலிரில் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமிலே குடியிருப்பவர்களாக இருக்கவில்லையோ அவர்களுக்கு உரியதாகும். யாருடைய குடும்பம் வந்து மஸ்ஜிதுல் ஹராமில் குடியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தமத்து செஞ்சேன்னு பயன்பட முடியாது. அவங்க சொந்த ஊரில் அப்படி தான் அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு இது கிடையாது. அவங்க ஹதி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாலிக்க இந்த சட்டம், இதுண்டா இந்த சட்டம்னு வச்சுக்கிறோங்க. இந்த சட்டம் லிமன் சிலருக்கு உரியதாகும். எந்த சிலருக்கு உள்ளது? லம் யக்குன் அஹ்லுஹு, யாருடைய குடும்பத்தார் ஹாலிரில் மஸ்ஜிதில் ஹராமி, மஸ்ஜிதுல் ஹராமில் குடியிருப்பு. ஹாலிர்னா ஆஜராக இருக்கிறது, அது குடியிருப்பது. மஸ்ஜிதுல் ஹராமில் குடியிருப்பவர்களாக இல்லையோ, அதாவது வெளியூர்லேருந்து போயிருக்கிறார்களோ அவங்களுக்கு உள்ள ஒரு சட்டம். உள்ளூர் வாசிகளுக்கு இந்த சட்டம் கிடையாது. எந்த சட்டம் கிடையாது? அவங்க தமத்துவ முறையில் ஹஜ்ஜு செஞ்சார்களே ஆனால் ஒரு அரசாங்கமே அவனை போய் தடுக்க முடியுமா? தமத்துவெல்லாம் ஒரு அரசாங்கம் தடுக்குது. அப்போ உள்ளூரில் ஒன்றா ஊருக்கு வெளியே போன்னு சொல்ல முடியுமா உங்களால்? அவன் அங்கே தானே இருப்பான், அவனுக்கு ஒரு சட்டம் தானே, உள்ளூர் வாசிக்கு ஒரு சட்டம் கொடுத்தானே ஆக வேண்டி இருக்கிறது. அதுக்கு நல்லா என்ன செய்கிறான்டா இந்த சட்டம், அதாவது தமத்துவ முறையில் ஹஜ்ஜு செய்யும் பொழுது நீங்கள் ஹதி கொடுக்கணும் தான். இந்த ஹதி கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் யாருக்குன்னு கேட்டால் யாருடைய மனைவி மக்கள் வந்து அந்த ஊர்லேயே குடியிருக்கிறார்களோ, சொந்த ஊராக மஸ்ஜிதுல் ஹராம்னு சொல்லக்கூடிய அந்த மக்காவுக்குள்ளேயே அவங்க இருக்கிறார்களோ அவங்க அல்லாதவங்களுக்கு தான் இந்த சட்டம். அங்கேயே குடும்பத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த சட்டம் கிடையாது. திருப்பி ஒருக்கா பாருங்கள். தாலிக்க இந்த சட்டம் லிமன் சிலருக்கு உரியது. எந்த சிலருக்கு உரியது என்று கேட்டால் லம் யக்குன் அஹ்லுஹு, யாருடைய குடும்பத்தார்கள் ஹாலிரில் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமில் குடியிருப்பவர்களாக இல்லையோ. லம் யக்குன் வருதில்ல, யாருடைய குடும்பத்தார் வந்து மஸ்ஜிதுல் ஹராமில் குடியிருப்பவர்களாக இல்லையோ அவர்களுக்குரிய சட்டமாகும். மஸ்ஜிதுல் ஹராமிலே குடியிருந்தார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு உள்ள சட்டம் என்ன இல்லை, இது கிடையாது. அந்த ஹதி கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, உள்ளூர் வாசி கிடையாது. ஒத்தகுல்லாஹ், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் வந்து கடுமையாக தண்டிக்கிறவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இது வரைக்கும் இந்த 4 நாளாக நடத்தின பாடம் வந்து 196வது ஒரு வசனம் தான். 196வது வசனத்திற்கு தான் துண்டு துண்டாக பிரித்து 4 நாட்களாக நம்ம நடத்தியிருக்கோம். இதுதான் 96வது வசனத்துடைய எண்டு முடிவு. அப்போ 96 வசனத்தில் என்னென்னலாம் அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் ஹஜ்ஜி உம்ராவை அல்லாவுக்காக பூர்த்தி செய்யணும், இடையில் முறித்து விடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் சொல்கிறான். அதே நேரத்தில் நீங்கள் வந்து உம்ரா ஹஜ்ஜிக்கு போகும்போது எதிரிகளால் தடுக்கப்பட்டீங்கன்னு சொன்னால், உங்கள் கண்ட்ரோலில் அது இல்லை என்று சொன்னால், அப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் வந்து இஹ்ராம்லேருந்து விடுபட்டுட்டு ஒரு ஹதியை நீங்கள் கொடுத்து விட்ருங்க. அந்த ஹதியை கொடுத்துட்டு நீங்கள் எப்போ வந்து மொட்டை அடிச்சுட்டு ரிலீஸ் ஆக வேண்டுமென்றால் இந்த ஹதிங்கிற பழிப்பிராணி வந்து அங்கே போய் சேர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். உரிய இடத்துக்கு போயிடுற டைம் வந்தவொடனே என்ன செய்யணும்,
உம்ராவும் செய்யாமல் ஹஜ்ஜும் செய்யாமல் மொட்டை அடிச்சுட்டு வந்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டான் அல்லாஹ். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இந்த மொட்டை அடிக்கிறதுங்கிற விஷயம் வந்து சில நேரத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தீர்களே ஆனால் ஹஜ்ஜி நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே மொட்டை அடிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அது நோயாளியாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு அது அனுமதி இருக்கிறது. ஆனால் அவங்க ஒரு பரிகாரம் செய்யணும். என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்டால், ஒரு 3 நோன்பு வைக்கணும், அல்லது 6 ஏழைக்கு சாப்பாடு கொடுக்கணும், அல்லது ஒரு ஆட்டை இருக்கணும்ன்ற ஒரு பரிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒட்டி நம்ம ஹதிண்டா என்னங்கிறதையும் விளக்கணும். ஹதி என்பது வந்து நம்ம எந்த நாள்லையும் கொடுக்கலாம். ஹதி என்பதற்கு நாள் முக்கியம் கிடையாது. குர்பானின்னு சொல்கிற உலுஹியாவுக்கு தான் நாள் இருக்கிற. இந்த விஷயங்களை எல்லாம் இந்த 196வது வசனத்தில் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்தது 197வது வசனம். அதில் என்ன வருதுன்ற அல் ஹஜ்ஜு. ஹஜ்ஜு என்பது அஷ்ஹுருன் மஅலூமாத். அஷ்ஹுருன்னா ஷஹ்ரு என்பது, ஷஹ்ருன்னா மாதம். அஷ்ஹுர் மாதம் என்பதற்கு 2 பன்மை இருக்கிறது. ஷஹ்ரு என்பதற்கு ஷுஹூர் என்றும் சொல்வார்கள், மாதங்கள். ஷஹ்ரு என்பதற்கு அஷ்ஹுர் என்றும் சொல்வார்கள், மாதங்கள். 2 விதமான சொற்களும் குர்ஆனில் இருக்கிற, ஹதீஸ்லையும் இருக்குது. இன்ன இத்தத்த ஷுஹூரி, மாதங்களின் எண்ணிக்கைங்கிற இடத்துல ஷுஹூருங்கிற ஒரு பன்மை அல்லாஹ் போடுறான். அப்போ ஷஹ்ரு என்றால் மாதம்னு அர்த்தம். அந்த மாதம் என்பதை பன்மையாக ஆக்குவது வந்து 2 வகையில் அந்த சொல்லுக்கு பன்மை எடுப்பார்கள். ஒன்று வந்து ஷுஹூர் என்று பன்மையாக ஆக்குவார்கள், அல்லது அஷ்ஹுருன் என்று என்ன செய்வாங்க, பன்மையாக ஆக்குவார்கள். இங்கே வந்து அந்த அஷ்ஹுர் என்கிற பன்மை எடுக்கப்பட்டிருக்கிற அல் ஹஜ்ஜு. ஹஜ்ஜு என்பது அஷ்ஹுருன் மஅலூமாத்துன், அறியப்பட்ட மாதங்களாகும். ஹஜ்ஜுங்கிறது அறியப்பட்ட மாதங்களாகும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த ஒரு விஷயத்தில் வந்து நிறைய உங்களுக்கு சந்தேகங்கள் வரும். ஏன்னாட்டா ஹஜ்ஜுங்கிறது பல மாதங்களாக இருக்குது. ஹஜ்ஜுங்கிறது வந்து இந்த துல்ஹஜ்ஜி மாதம் கூட முழுமையாக கிடையாது. துல்ஹஜ்ஜி மாதத்தில் யௌமு தர்வியான்னு சொல்லக்கூடிய 8வது நாள்லேருந்து ஆரம்பித்து 13வது நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு என்ன இருக்குது, மினாவுக்கு போகிறது, அரஃபாவுக்கு போகிறது, மர அறுத்து பழகிறது, மர காபத்துல்லாவுக்கு வர்றது, தவாப் செய்வது, இந்த காரியங்கள் எல்லாமே 8லேருந்து 13 வரைக்கும் தானே இருக்கிறது. 5 நாளைக்கு தானே இருக்கிறது. அப்போ ஹஜ்ஜுங்கிறது வந்து 5 நாட்களுக்கு தான் ஹஜ்ஜின் காரியங்கள் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது ஹஜ்ஜி வந்து அறியப்பட்ட மாதங்கள்னு சொல்லலாமா? இந்த இங்கே அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குறான்ல, அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மஅலூமாத். ஹஜ்ஜி என்பது அறியப்பட்ட பல மாதங்களாகும், சில மாதங்களாகும். அப்போ அறியப்பட்ட மாதங்கள் என்று ஹஜ்ஜிக்கு வந்து பன்மையாக வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், இதில் சொல்கிறான். அப்போ அது பன்மையாக சொல்வதாக இருந்தால், அப்போ ஹஜ்ஜுடைய மாதம்னு வழங்கி வச்சுருக்கிறோமே, அது இல்லாமல் பன்மைக்கு குறைஞ்சது 3 இருக்கணும்ல. பன்மைன்னு சொல்வதாக இருந்தால், ஏன்னா அரபியில் வந்து இருமைன்னு தனியாக ஒன்று இருக்குது. எதையாவது பன்மையாக சொன்னாங்கன்னா குறைஞ்சது 3 இருக்கணும், 3க்கு மேலே இருக்கணும், 3 இருக்கணும், அது 3க்கு மேலே இருக்கணும். அப்போ ஹஜ்ஜி 3 மாதத்துக்கு இருக்கா? ஹஜ்ஜுடைய காரியங்கள் வந்து 3 மாதங்களுக்கு இருக்குதா? 3 மாதங்களுக்கு இல்லை. அப்போ ஹஜ்ஜு காரியங்கள் வந்து 3 மாதத்துக்கு இல்லாமல் 1 மாதத்தில் தான் இருக்கிறது. அந்த 1 மாதத்துலேயும் கூட 5 நாள் தான் இருக்கிறது. அந்த 1 மாதத்துலேயும் 6ல் 1 தான் இருக்கிறது. மீதி 25 நாளைக்கு என்ன இல்லை, அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஹஜ்ஜு என்பது அறியப்பட்ட மாதங்கள் அப்படின்னு யாரெல்லாம் அதுக்கு சொல்கிறான். அந்த மாதங்கள்ல எல்லாம் இப்படி ஹஜ்ஜு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டோம்னு சொன்னால், இதுக்கு வந்து நேரடியாக கேட்டால் யாருக்கும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் ஹஜ்ஜுண்டா என்னன்னு எல்லோரும் வழங்கி வச்சுருக்குறோம். அது வந்து ஹஜ்ஜி மாதத்துலாம் செய்யணும்னு வழங்கி வச்சுருக்குறோம். அந்த ஹஜ்ஜி மாதத்துலேயும் குறிப்பிட்ட ஒரு 5 நாளில் தான் ஹஜ்ஜுடைய கிரிகைகள் இருக்குது என்பது வழங்கி வச்சுருக்குறோம். விளங்கி வச்சுட்டு இருக்கும்போது ஹஜ்ஜுங்கிறது 1 மாதம்னு சொன்னால் கூட அது பிழையாகி போயிடும். 1 மாதம் கூட இல்லை, ஹஜ்ஜி என்பது 5 நாட்கள் தானே தான் வரணும். எப்படி வரணும்? அல் ஹஜ்ஜு என்பது ஹம்சத் ஐயாமின், 5 நாட்கள் தான் என்று தான் சொல்ல வேண்டும். 1 மாதம்னு சொல்வது கூட அது வந்து பதில் சொல்ல வேண்டிய, அதுக்கு உங்களுக்கு தெளிவு கிடைக்காத ஒரு வாசகமாக தான் இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஹஜ்ஜை வந்து அறியப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அது என்னத்துக்காக வேண்டி அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொன்னால்,
இதுதான் நம்ம வந்து இந்த குர்ஆன் மட்டும் போதுங்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கேட்கணும். இதை விளங்கி கொள்வதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த விளக்கம் அதெல்லாம் வந்தால் தான் அதுக்கு தெளிவு கிடைக்கும். இல்லைன்னா அவனை ஹஜ்ஜி வந்து பல மாதம் செய்யலான்னா துல்காதாவில் ஹஜ்ஜி செய்ய முடியுமா? ஒவ்வொரு மாதத்துலேயும் போய் ஹஜ்ஜி செய்யலான்ற பல மாதங்கள் செய்யலாம்னு வருதில்ல. பல மாதங்களில் போய் நீங்கள் அரஃபா நாளில் 9வது நாள் அல்லாமல் வேறு ஒரு நாளில் போய் அரஃபாவில் நீங்கள் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அந்த 9வது நாளில் தான் அரஃபாவில் போய் நிற்கிறது ஆகணும். அது துல்ஹஜ்ஜுடைய 9 தான் இருக்கணும். துல்காதாவுடைய 9ல் வந்து நீங்கள் இருக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜிங்கிறது வந்து அறியப்பட்ட மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குழப்பமும் கிடையாது. ஏன்னு கேட்டால் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், ஹஜ்ஜில் 3 வகை இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அந்த 3 வகை இருக்கும்போது ஒரு மாதமாக எண்ணி பாருங்கள். முஹர்ரம் இருக்குது, முஹர்ரம், சஃபரு, ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் ஆஹிர், ரஜபு, ஷாபான், ரமலான். சரியா? அப்புறம் துல்காதா, துல்ஹஜ்ஜி. ரமலான், துல்காதா, துல்ஹஜ்ஜி. இப்போ வந்து இந்த 12 மாதத்தில் வந்து நீங்கள் இந்த தமத்து முறையில் ஹஜ்ஜி செய்ய போகிறீங்கன்ட்டு வைங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் வந்து ஹஜ்ஜிக்குன்னு போயிடலாம். அதான் ஹஜ்ஜி மட்டும் செய்ய போகிறவனுக்கு வந்து ஒரு மாதம் வரவே வராது. வேறு யாருக்கு வரும்னு கேட்டால், ஹஜ்ஜையும் செய்கிறேன், உம்ராவையும் செய்கிறேன், தமத்து முறையில் செய்கிறேன் அப்படின்னு போனீங்கன்னு சொன்னால், ஹஜ்ஜி செய்வதற்காகவே என்ன செய்வீங்க என்று கேட்டால், நீங்கள் துல்காதாவிலே போயிடுவீங்க, ரமலான்லேயே போயிடுவீங்க. ரமலான்லேயும் போயிடலாம், துல்காதாவிலையும் போயிடலாம், துல்ஹஜ்லையும் போயிடலாம். அப்போ ரமலானில் போய் அங்கே ஒரு உம்ராவை செஞ்சுவிட்டு 2 மாதம் 2.5 மாதம் பேசாமல் உள்ளூர்வாசி மாதிரி இருந்துட்டு ஹஜ்ஜுடைய காரியம் வந்தவுடனே அதுக்கு ஒரு ஹராம் கட்டி நீங்கள் ஹஜ்ஜை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஹஜ்ஜிக்கு தான் பயணம் பண்ணி போகிறீங்க. பல மாதங்கள் வந்து 3 மாதம் வந்துருச்சு இல்லை. இப்போ ஹஜ்ஜி என்பது அறியப்பட்ட மாதங்கள்னு பன்மையாக சொல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், இந்த தமத்து முறையிலான அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த ஹஜ்ஜுக்கு மட்டும் நோக்கமாக வைத்து வரமாட்டார்கள். அந்த புனித எல்லையில் போய் கொஞ்ச நாள் போய் நம்ம தங்கணும், அந்த பரக்கத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் முன்கூட்டியே கூட என்ன செய்வாங்க, மக்கள்லாம் வர ஆரம்பிப்பாங்க. அப்படி வருவதற்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அதுக்காக வேண்டி நீங்கள் வாட்டுக்கு 12 மாதமும் வந்து தமத்துன்னு உட்காந்துட முடியாது. அதிகபட்சமாக நீங்கள் ரமலானில் ஆரம்பிக்கலாம், ரமலானில் வரலாம். ரமலானில் வந்து ரமலானில் ஒரு உம்ராவை செஞ்சுட்டு பேசாமல் உள்ளூர் வாசி மாதிரி இருந்துட வேண்டியது. ரமலானுக்கு அப்புறம் துல்காதா வருமா, அதுலேயும் உள்ளூர் வாசி மாதிரி இருந்துட வேண்டியது. துல்ஹஜ்ஜி வருமா, அதில் ஒரு 8வது நாள் வரைக்கும் உள்ளூர் வாசி மாதிரி இருந்த வேண்டியது. 8வது நாள் அன்னைக்கு ஹஜ்ஜிக்கின்னு உள்ள இஹ்ராமை அணிந்து கொண்டு ஹஜ்ஜி காரியங்களை செஞ்சிங்க என்று சொன்னால் 3 மாதம் வந்ததில் ஹஜ்ஜுடைய காரியம் ஒரு மாதம் ஒரு சில நாட்கள் நீங்கள் ஹஜ்ஜி செஞ்சாலும் ஹஜ்ஜுடைய கண்டினியூட்டிலாம் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. தமத்து முறையில் ஹஜ்ஜின்னு போயிட்டீங்கல்ல, அப்படி போனதுனால என்னவாகுதுன்னா ஹஜ்ஜுடைய மாதங்களில் அதெல்லாம் வந்துடுது. ஹஜ்ஜுடைய மாதங்கள் 3லாம் கிடையாது, 5 நாள் தான். ஹஜ்ஜுடைய மாதங்கள்ன்ற பன்மைக்கு என்ன காரணம்னு கேட்டால், தமத்து முறையில் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் வந்து ஹஜ்ஜி மாதத்துலேயும் போவார்கள், அவங்களுக்கு ஒரு மாதம் ஹஜ்ஜின்னு வந்துடும். தமத்து முறையில் ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் துல்காதா அதுக்கு முதல் மாதத்துலேயும் போய்விடுவார்கள். அவங்க 2 மாதத்துக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய மாதங்களாக வரும். அவங்க தமத்து முறையில் ஹஜ்ஜி செய்கிறவங்க ரமலான்லேயே போய்விடுவார்கள். அவங்க 3 மாதம் ஹஜ்ஜி செய்யக்கூடிய நிலைமை வந்துடும். அந்த மாதிரி போய் முன்னாடியே இருந்து செய்யும் பொழுது தான் மாதங்கள் அதுக்கு முன்னாடி போக முடியாது. அதுக்கு முன்னாடிலாம் போக முடியாது. 3 மாதத்துக்கு நான் என்ன செய்யலாம்னு கேட்டால், ஹஜ்ஜிங்கிற பயணத்தில் போய் அதுக்கு வருஷமும் நான் ஒரு தமத்துன்னு டேரா அடிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சில மாதங்கள் நல்லா ஆக்கி வச்சுருக்கிறான். அதனால் இந்த தமத்துங்கிறது நடைமுறையில் இருக்கிற வரைக்கும் தான் சில மாதங்கள் ஹஜ்ஜிங்கிறதுக்கு மீனிங் இருக்கும். ஹஜ்ஜி மட்டும்தான் என்று ஒரு நிலை வந்துவிடும் என்று சொன்னால், ஒரு நிர்வாக வசதிக்காக வேண்டி அப்படி ஆக்கிவிட்டார்கள் என்று சொன்னால், ஹஜ்ஜிங்கிறது பல மாதங்கள் வராது, சில நாட்கள் தான் வரும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், இப்படி மார்க்கத்தில் இருக்கிறது நிர்வாக வசதிக்காக வேண்டி அவங்க நினைஞ்சிருக்கிறாங்க, அதை சுருக்கி இருக்கிறாங்கன்னு வழங்கி கொண்டால் குழப்பம் வராது. இது குறித்த ஒரு கூடுதல் விவரங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.